வணக்கம். 2026 தேர்தலை நோக்கி தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் களமும் உருவாகியுள்ளது. அது வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி. இந்த சிறப்பு தீவிர திருத்தம் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் குறித்து ஆளும் திமுக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி அதிமுக முழு ஆதரவு தெரிவிக்கிறது. ஏன் இந்த கடும் எதிர்ப்பு? ஏன் இந்த முழு ஆதரவு? இந்த ஒரே ஒரு விவகாரத்தில் இரு கட்சிகள் எதிரெதிர் துருவங்களில் நிற்கும் காரணம் என்ன? விவரமாக பார்ப்போம். முதலில் தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது என்று பார்ப்போம். இது ஒரு வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கும் நடவடிக்கை. முக்கிய தேதிகள்: நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று பட்டியலை சரிபார்க்கும் காலம். டிசம்பர் 9 முதல் ஜனவரி 8 வரை வாக்காளர்கள் ஆட்சேபனைகள் மற்றும் உரிமை கோரல்களை தெரிவிக்கலாம். பிப்ரவரி 27 இறுதியாக சரிபார்க்கப்பட்ட புதிய வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இந்த திட்டத்தை திமுக கடும் விமர்சனம் செய்கிறது. முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் இதை ஒரு சதி என்றே குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவின் முக்கிய வாதங்கள்: தவறான நேரம். பருவமழை காலமான நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இதை செய்வது நடைமுறை சவால்கள் நிறைந்தது. வாக்குரிமை பறிப்பு. இது மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் நோக்கம் கொண்டது. பீகார் உதாரணம்: பீகாரில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். பெண்கள், சிறுபான்மையினர் அதிக அளவில் நீக்கப்பட்டனர். பாஜக சாதகம். இந்த நடவடிக்கை பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தில் நடத்தப்படும் சதி. இதற்கான பதிலடியாக நவம்பர் 2 அனைத்து கட்சிகளையும் கொண்ட ஒரு கூட்டத்தை திமுக நடத்த உள்ளது. திமுகவின் எதிர்ப்புக்கு நேர் எதிராக அதிமுக இந்த நடவடிக்கையை முழு மனதுடன் வரவேற்கிறது. அதிமுக அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் வைக்கும் நிபந்தனைகள் இவை: வெளிப்படைத்தன்மை. தேர்தல் ஆணையம் இந்த பணியை முறையாகவும் வெளிப்படையாகவும் செய்ய வேண்டும். தற்போதைய பிழைகளை சரி செய்தல். தற்போதைய வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகள் அனைத்தையும் சரி செய்ய வேண்டும். நடுநிலை. இந்த பணியை செய்யும் அரசு அலுவலர்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். சுருக்கமாக, இந்த ஒரே ஒரு விவகாரம் 2026 தேர்தலுக்கு முன்னோடியாக உள்ளது. திமுக இதை ஒரு தேசிய அரசியல் சதி என்று பார்க்கிறது. அதிமுக இதை ஒரு தவறான பட்டியலை சரி செய்யும் வாய்ப்பு என்று பார்க்கிறது. இந்த வாக்காளர் பட்டியல் பின்னணியில் நடக்கும் போராட்டம் அடுத்த தேர்தலின் முடிவை கூட பாதிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. அன்பர்களே, நீங்கள் எந்த கட்சியின் வாதத்துடன் ஒத்துப்போகிறீர்கள்? இந்த SIR நடவடிக்கை தேவையானதா அல்லது வாக்குரிமைக்கு அபாயமா? உங்கள் முக்கியமான கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.